ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணலேருந்து எந்தெந்த புக்கிலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு கூட புக்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்காது. நான் கொஞ்சம் கம்மியான புக்ஸ் வச்சு தான் படித்தேன். என்னென்ன புக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற பேட்ச் சந்தோஷ்மணி சாரோட பேட்ச் தான் ஜாயின் பண்ணேன். அவங்களோட தமிழ் பிஒய்க்யூ புக்கு ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் அவங்க லான்ச் பண்ண எல்லா புக்குமே என்கிட்ட இருக்குது. எஸ்எம்மோட தமிழ் புக்கு, எஸ்எம்மோட ஜிஎஸ் பிஒய்க்யூ புக்கு, அது இல்லாமல் சந்தோஷ்மணியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கு, இது எல்லா புக்குமே என்கிட்ட இருக்குது. இந்த புக்ஸ்னால தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணதே. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. படிக்க கரெக்டாக ஆர்டர் வைஸாக இருந்துச்சு. பிஒய்க்யூஸ்லாம் டாப்பிக்காக சூப்பராக இருந்துச்சு. படிக்கிறதுக்கு நல்லாவே இருந்துச்சு இந்த புக்ஸு. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸு 6th 7th 8th 9th 10th 11th 12th எல்லா ஸ்டாண்டர்டுமே இருக்குது என்கிட்ட. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ ஸ்கூல் புக் வைஸாக தானே நம்ம போனோம். அதனால் அந்த எல்லா புக்ஸுமே ஸ்கூல் புக்ஸ், கவர்மெண்ட் புக்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணது சாய்ஸோட கடல் கணிதம் புக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு மேக்ஸ்னால் ரொம்ப பயம். மேக்ஸுக்கும் எனக்கும் ரொம்ப தூரனே சொல்லலாம். மேக்ஸை பார்த்தா நான் தெரிச்சிருவேன், அந்த மாதிரி ஆள். ஆனால் அவங்களோட கடல் கணிதம் புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டாபிக் வைஸாக பிரித்து மென்சுரேஷன் 2D 3D HCF LCM ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனு, அது இல்லாமல் புக் சம்ஸ்க்கு ஒரு 3 பெரிய புக்கெல்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நான் கடைசி நேரத்தில் மேக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது தான் எனக்கு படிக்க சுத்தமாக டைமே இல்லை. லாஸ்ட்டு மேக்ஸு ஒரு 10 கொஷின் கேட்டேன். நான் ஒர்க் அவுட்டே பண்ணல. ஆப்ஷன் ஏஆர் பி அந்த மாதிரி சூஸ் பண்ணி தான் போட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நினச்சா. ஆனால் மேக்ஸுக்கு சாய்ஸோட கடற்கணித புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்ஸுக்கு நான் யூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு புக் வைஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஸ்கூல் புக்கை ஒரு தடவை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விவிடிஎன்பிஎஸோட ஒன்லைனர் புக் வச்சு தான் தமிழ் ரிவிஷன் பண்ணேன். 6th to 10th ஒரு புக்கு, 11th 12th ஒரு புக்கு, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக சிறப்பு தமிழுக்கு ஒரு புக்கு போட்டிருந்தாங்க. எல்லா புக்குமே என்கிட்ட இருக்குது. நான் எல்லாத்தையும் வச்சுட்டு புக்கில் ஒரு தடவை படிச்சுப்பேன். அதுக்கப்புறம் இங்கே ரிவிஷன் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் பாலிட்டி, ஜியாகிரஃபி, எல்லா ஹிஸ்ட்ரி எல்லாமே ஒரு தடவை புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் பை லைன் கொஷின்ஸ் போட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு இந்த புக்கையே தான் நான் வச்சுக்கிட்டேன். இந்த ஒன்லைனர் கொஷின்ஸு ஆன்சர்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் தான் மிஸ்டேக்காக இருக்குமே தவிர எல்லாமே மிஸ்டேக் இருக்காது. அப்படியே மிஸ்டேக் இருந்தாலும் அவங்க ப்ளேலிஸ்ட்டு கொடுத்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் இருக்கிறதே அப்படியே வீடியோஸாக போட்டிருப்பாங்க. அதில் கீழே ஆப்ஷன் ராங்காக இருந்தால் சொல்லியிருந்தாங்க. எனக்கு நான் பர்சனலாக இந்த புக்ஸெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸு. படிக்க போரே அடிக்காதுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஆர்வமாக படித்தேன். ஒன்லைனர்னால எனக்கு பேசிக்காகவே புக்காக படிக்கிறத விட இந்த ஒன்லைனராக பேராவாக படிக்கிறத விட ஒன்லைனராக படிக்கிறது, கொஷின் ஆன்சராக படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்பவே இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் ஒன்லைனர் ஜிஎஸ்க்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க. நானே இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸு, நான் என்னென்ன புக்ஸு ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தமிழுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு விவிடிஎன்பிஎஸோட ஒன்லைனர்ஸ் வச்சு ரிவிஷன் பார்த்து ஜிஎஸ்க்கு அப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் ஒன் டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்லைனர் புக்கை வச்சு ரிவிஷன் பார்த்துக்கிட்டேன். மேக்ஸு சாய்ஸ் வச்சுட்டு டாபிக் வைஸாக வீடியோஸ் அவங்க சாய்ஸில் வீடியோ கொடுத்துருப்பாங்க. சார் 2 சார் நடத்தியிருப்பாங்க. அவங்க நடத்துனதை வச்சு ஃபஸ்ட்டு அந்த வீடியோஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானே ஃபஸ்ட்டு டாபிக் வைஸாக போட்டு பார்த்துட்டு அடுத்து பிஒய்க்கு போட்டு பார்த்துட்டு அது ஸ்கூல் புக் சம்ஸ் இருக்கும், அதை போட்டு பார்த்தேன். அதுக்காக தமிழுக்கு சொல்லவே வேணாம். சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் 1 டைம் ஸ்கூல் புக்கை ரிவிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எஸ்எம்மோட பொது தமிழ் புக் இருக்கு இல்லையா, இந்த புக்கை ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிஒய்க்யூ தமிழ் பிஒய்க்யூ புக்ஸே தான் படித்தேன். ஜிஎஸ் பிஒய்க்யூ புக்கும் ஜிஎஸில் மோஸ்ட்டாக ஜிஎஸ் பிஒய்க்யூ புக்கில் ஆன்சர்ஸ் ரொம்ப ராங்காக நிறையா கொஷின்ஸ் இருக்குது. இன்னும் அவங்க அப்டேட் பண்ணவே இல்லை. நானும் நிறைய படித்து
ஆப்ஷன்ஸ் ராங்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஜிஎஸ் வாங்குறதுனா கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்குங்க. கொஞ்சம் இதில் ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சர் எல்லாம் ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸு, அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு நோட்டு. நான் நோட்டு போட்டு ஃபஸ்ட்டு நான் மேக்ஸ் எப்படி ஆரம்பித்தேன்னா, இன்ஜினியரிங் தங்கமுத்து சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து டாபிக் வைஸாக நடத்தியிருப்பார். அது வந்து எனக்கு ரொம்ப, அதாவது ஸ்கூல் குழந்தைங்கள விட தெரியாதவங்களுக்கு கூட மேக்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் பாருங்களேன். அந்தளவுக்கு ஈஸியாக நடத்தியிருந்தார் இன்ஜினியர் தங்கமுத்து சார். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் மேக்ஸு அவரோட வீடியோஸ் பார்த்து ஃபுல்லாக மேக்ஸை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தமிழ் சோசியல் சயின்ஸ்க்கே நான் வந்து படிக்கிறதுக்கு வந்தேன். இதுதான் என்னோடய புக் லிஸ்ட்டு. இதுக்கப்புறம் இந்த குரூப் 4க்கு வந்துட்டு நிறைய அவுட் சோர்ஸ் புக்ஸு சொல்கிறாங்க. தமிழுக்கு நிறைய அவுட் சோர்ஸ் புக் படிக்கணும், ஜிஎஸ்ஸுக்கு நிறைய அவுட் சோர்ஸ் புக் படிக்கணும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஹோப் பண்ணுறது வந்து தமிழ் புக்கு, அப்புறம் மேக்ஸு, சயின்ஸ் எல்லாமே புக் வைஸாக ஃபுல்லாக முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அவுட் சோர்ஸ் வந்து போகணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற கொஷின்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிட்டு அவுட் சோர்ஸ்னு போய் அதை படித்து நம்ம வந்து மிஸ்டேக் ஆகிடக்கூடாது இல்லையா. அதனால் புக்கை தான் ஃபஸ்ட்டு நான் படித்து முடிக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம். கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் போடணும். அது போட்டால் தான் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் படிக்க முடியும். இல்லைனா நான் ஷெட்யூல் போட்டேன்னா என் மேலே எனக்கே வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா டெஸ்ட் பேட்ச் போடுவேன், திடீர்னு வீட்டில் வேலை வரும், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும், அந்த மாதிரி நிறையா கமிட்மெண்ட்ஸ் வரும், ஃபங்க்ஷன் வரும். அதனால் நான் போட்ட டெஸ்ட் பேட்சை வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். நானே ஓனாக போடுறது வந்து இதே அகாடமி டெஸ்ட் பேட்ச்னால் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். இல்லைன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் எல்லாம் வந்து ஷெட்யூல் வந்து தேங்கி போயிருன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிடுவேன். அதனால் நான் சொல்கிறேன் எந்த டெஸ்ட் பேட்ச் நான் ஜாயின் பண்ண போகிறேன்னு. நீங்கள்லாம் எந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலான்னு இருக்கங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ.